வணக்கம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற யூடியூப் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோடசி ஆஸ்ட்ரோ. ஷோடசி அப்படின்னா காமாட்சி அம்மன், அதாவது லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்லக்கூடிய காமாட்சி அம்மனுடைய இன்னொரு பேர் தான் ஷோடசி. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, பொசிஷன்ஸை பேஸ் பண்ணி 12 ராசிகளுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் என்னென்ன விதமான பலாபலன்கள் அப்படின்றத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கிரக பெயர்ச்சி, அதாவது 9 கிரகங்களுமே பெயர்ச்சி நடக்கும். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு ஒரு வாட்டி ராசியிலிருந்து மாறுவார். புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆவாங்க. லாங் டைமுக்கு மாறக்கூடிய பிளானட்ஸ்ன்னு பார்க்கும்போது சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, குரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆவாங்க. இந்த மாதிரி லாங் டைமுக்கு மாறக்கூடிய பிளானட்ஸ்ன்னு பார்க்கும்போது 4 பேர் தான்: சனி, ராகு கேது, குரு. இவங்களுடைய கிரக பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற சேனல்ன்றதால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களுடைய சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையோட வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். குரு பெயர்ச்சி 2025. வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார். இந்த வருஷம் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுவார். மிதுன ராசி குருவுக்கு பகை வீடு, அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அது மட்டும் இல்ல, மிதுன ராசி வந்து காற்று ராசி. காற்று ராசியில மாறுறாரு குரு பகவான், உபய ராசின்னு கூட சொல்லுவாங்க. இதனால 12 ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன விதமான எஃபெக்ட்ஸ்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய அதிச்சார பெயர்ச்சி, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவார் அதிச்சார பெயர்ச்சியா. மறுபடியும் டிசம்பர் 5ஆம் தேதி கடகராசியிலிருந்து ரெட்ரோகிரேட் மோஷன்ல, அதாவது வக்ர நிலையில பின்னோக்கி மறுபடியும் மிதுனத்துக்கே வருவார். இந்த அதிச்சார பயிற்சியுடைய பலன்களும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ப்ரெடிக்ட் பண்றோம். குரு பயிற்சி, குரு அதிச்சார பயிற்சி ரெண்டுமே. குரு வந்து நவகிரகங்களையே சுபகிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், தனக்காரகர்னு சொல்லுவாங்க. எஜுகேஷனுக்கும் குரு தான் அதிபதி. சுப நிகழ்ச்சிகள், மேரேஜ் மாதிரியான சுப நிகழ்ச்சிகளும் குருவுடைய பார்வையால தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் கண்டிப்பா. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்ப்போம். கும்பராசி குரு பெயர்ச்சி 2025. இதுவரையும் உங்க ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் மே 14, 2025க்கு அப்புறம் உங்க ராசிக்கு 5ஆம் வீடான மிதுனத்துக்கு மாறுவார். மிதுன ராசி குரு பகவானுக்கு பகை வீடு தான். இருந்தாலும் 5ஆம் வீடு திரிகோணஸ்தானம்னு சொல்லுவாங்க. குரு திரிகோணஸ்தானத்துக்கு மாறுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலயும் குருவுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியவே பார்ப்பாரு. அது இன்னும் நல்ல ஒரு அம்சம்னு சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு 7.5 சனி வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு, இன்னும் இருக்கு 7.5 சனின்றது. சனி பகவான் 2ஆம் வீட்டுல இருக்காரு. இருந்தாலும் குருவுடைய பலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். குறிப்பா 5ஆம் வீட்டுல குருன்னு பார்க்கும்போது ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். கும்பராசியில இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்ன்றது கிடைக்கும். இந்த டைம்ல பேரும் புகழும் கிடைக்கும்னு சொல்லலாம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சினி ஃபீல்டு, மீடியால இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த டைம். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கும் எக்ஸலண்டா இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களும் சரி, அரசியல்ல இருக்கிறவங்களும் சரி, அரசியல்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஓஹோன்னு இருக்கு இந்த டைம். அடுத்த லெவலுக்கு மூவ் ஆவீங்க அரசியல்ல இருக்கிறவங்க. குருவுடைய பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியவே பார்க்கறாரு. மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியாகும். மனக்குழப்பம் வந்து பாத்தீங்கன்னா தீரும். இதுவரையும் ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேஜில் இருந்திருப்பீங்க. ஆல்ரெடி ஜன்ம சனிலாம் உங்களுக்கு நடந்தது. ஆனா இப்ப சனி பகவானும் விலகிட்டாரு. குருவுடைய பார்வையும் உங்க ராசியில இருக்கு. அதனால ஒரு நல்ல டைம்னு சொல்லலாம். மனசு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ராசியில இருந்து 9ஆம் வீட்டையும் குரு பகவான் பாக்குறாரு. தகப்பனாருடைய ஸ்தானத்தையும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பாக்குறாரு. ஃபாதர் கூட இதுவரையும் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியாகும். ஃபாதர் கூடவும் சரி, ஃபாதர் சைடு ரிலேட்டிவ்ஸ் கூடவும் சரி, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சேருவீங்க. இதுவரையும் பிரிஞ்சு இருந்தவங்க எல்லாருமே ஒன்று சேருவீங்கன்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சியில இருந்து லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்ப்பீங்க, பிஸ்னஸ்ல நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேருவாங்க உங்க கூட.
எதிரிங்களாக இருந்தவங்க கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்க இந்த டைமில். ஏன்னா 11ஆம் வீடு ரொம்ப பலமாக இருக்குது குருவுடைய பார்வையால். ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதியான குரு 11ஆம் வீட்டையே பார்க்குறாரு. அவருடைய வீட்டையே அவர் பார்க்குறதால இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட லாங் ட்ராவல்லாம் போயிட்டு வருவீங்க. ரொம்ப நல்லா இருக்குது டைம் பீரியட். அதே சமயம் குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி. குரு அக்டோபர் 18ஆம் தேதி கடக ராசிக்கு மாறுவார். டிசம்பர் 5ஆம் தேதி வரையும் கடகத்தில் இருப்பார். அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடு. இந்த 2 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், குறிப்பாக வேலையில். ஹெல்த்லேயும் பார்த்தீங்கன்னா மைனர் இஷ்யூஸ் வரலாமே தவிர ஓவராலாக பார்க்கும்போது ஓகே தான். அதே சமயம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த டைமில். இந்த 2 மாதத்தில் குரு அதிச்சார பயிற்சி ஆகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணக்கூடாது. லைஃப் பார்ட்னர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லைஃப் பார்ட்னர் கூடவும் சரி, லைஃப் பார்ட்னருடைய ஃபேமிலி சைட்லேயும் சரி கவனமாக இருக்க வேண்டிய டைம் பீரியட் இது. கடன் வாங்கல் கொடுக்கலையும் கொஞ்சம் பிரச்சனை கிரியேட் ஆகலாம். ஹெல்த் வைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் இஷ்யூஸ்ன்றது வரலாம். கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் பீரியட். 2 மாதம் தானே அப்படின்னு நீ கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் மறுபடியும் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கே மாறுவார். உங்கள் ராசிக்கு 5th ஹவுஸுக்கு மாறுவார். இது ஒரு கோல்டன் டைம்னு சொல்லலாம். ரெட்ரோகிரேட் மோஷனில் வேற இருப்பார் குரு பகவான். குலதெய்வ கோவிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாள் போக முடியாமல் இருந்ததே அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க டிசம்பர் 5க்கு மேலே. பசங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாபம்ன்றது இந்த டைமில் கிடைக்கலாம் உங்களுக்கு. பசங்களுடைய மேரேஜ் பண்ணுறது, பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. பசங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே சமயம் பண வரவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்கும் இந்த டைம் பீரியடில். டிசம்பர் 5க்கு மேலே ரொம்ப அமோகமாக இருக்கும். ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான குரு பயிற்சின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி. இதுவரையும் நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன். கோச்சாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து நவகிரகங்கள் 9 பிளானட்ஸுமே இப்போ கரண்ட் பொசிஷன் என்னென்ன ராசியில் இருக்காங்க, அது உங்கள் ராசியிலிருந்து என்ன ஸ்தானத்தில் வர்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. கோச்சாரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு 20% மட்டும்தான் கோச்சாரம் வேலை செய்யும். அப்போ மெயினான அந்த 80% எங்கே வேலை செய்யும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட். அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு ஜென்ரேட் பண்ணுற ஹாரோஸ்கோப், அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 80% வேலை செய்யும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய லக்னத்திலிருந்து கிரகங்கள் 9 கிரகங்களும் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க, என்னென்ன ராசியில் இருக்காங்க, என்ன ஸ்தானத்தில் இருக்காங்க, எந்த கிரகத்துடைய தசா நடக்குது, எந்த கிரகத்துடைய புக்தி நடக்குது, இதையெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணணும் 80%. உங்களுடைய சுயஜாதகம் மற்றும் கோச்சாரம் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு ப்ரெடிக்ஷன்ன்றதை நீங்கள் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தை சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நியர்பை இருக்கிற அஸ்ட்ராலஜரை பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணலாம். உங்களுடைய சுயஜாதகத்தை காமிச்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா. நம்மளும் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோவில் தெரியிற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சியும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம். அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ண முடியாதவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எக்ஸாக்டாக தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோச்சாரத்தை நீங்கள் பார்க்கலாமே தவிர, இந்த கோச்சார பலனை நீங்கள் பார்க்கலாமே தவிர சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சேனல்ன்றதால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். நன்றி, வணக்கம்.